Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் மற்றும் குடிநீர் திட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக இருப்பது பில்லூர் அணை. ஆனால் நடப்பாண்டில் இந்த பில்லூர் அணையானது தற்பொழுது வரை ஒரு முறை கூட நிரம்பாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் இங்கு வாழக்கூடிய பொதுமக்களின் முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய இந்த அணை இந்த முறை நிரம்பாததற்கு காரணம் தற்பொழுது வரை தென்மேற்கு பருவமழை என்பது பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. கேரளா மற்றும் நீலகிரி பகுதிகளில் போதிய அளவு மழைப்பொழிவு இல்லாதன் காரணமாக இந்த பில்லூர் அணைக்கான நீர்வரத்து பெரிய அளவில் இல்லாமல் குறைந்துவிட்டது. தற்பொழுதைய நிலவரப்படி 80 அடி மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வரை அதாவது சகதியாக இருப்பதால் அதனுடைய கொள்ளளவு மிக குறைவாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அரசும் இந்த புவி வெப்பமயதல் காரணமாக மழைப்பொழிவு இன்னும் ஓராண்டுக்கு கடுமையான வறட்சியை சந்திக்க ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் எச்சரிக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை சேமிப்பதற்கு எதிர்கால திட்டமாக பில்லூர் அணையின் கீழ்ப்பகுதியில் டொமான் பாறை என்ற இடத்தில் புதிய ஒரு தடுப்பணை ஏற்படுத்த வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ பில்லூர் அணையினுடைய நீர்மட்டமானது பெரிய அளவில் இல்லாமல் ஒரு சரிவியை செஞ்சுட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது, வருங்காலத்தில் இது எந்த அளவுக்கு இன்னும் தீவிரமடைன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதுவரைக்கு இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து தண்ணீர் தட்டுப்படாத இருக்குது. விவசாயத்துக்கு தண்ணீர் குறைவாக இருக்குது, குடிநீருக்கு தட்டுப்படாத இருக்குது. இதை வந்து அரசாங்கமே உறுதி செஞ்சுருக்குது. இந்த வருஷம் மழை பெய்யக்கூடிய நம்பிக்கையும் இல்லாமல் போயிடுச்சு. பில்லூர் அணையும் ஏற்கனவே வந்து 50 அடி சேர் இருக்குது. இப்போ 80 அடி தண்ணி இருந்தாலும் 30 அடி தண்ணி தான் இருக்குது. அப்போ வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக பாதிப்பு வரும். ஏற்கனவே வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பில்லூர் அணை கீழே வந்து டொமான் பாறைங்கிற இடத்துல ஒரு தடுப்பணை கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எந்த முயற்சி எடுக்கலை. இனியாவது இந்த சூழ்நிலையில் அந்த டொமான் பாறைங்கிற இடத்துல ஒரு தடுப்பணை கட்டினாங்கன்னா இந்த பில்லூர் டேமிலிருந்து இந்த மின்சாரம் எடுத்து வெளியே போகிற தண்ணி கொஞ்சம் தடுத்து வைக்க முடியும். இப்படி தடுக்கிறதுனால வந்து இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அதே நேரத்தில் விவசாயத்துக்கு பயன்படும். ஆகவே இந்த முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கணும். இந்த சூழ்நிலையில் நான் கேட்டுக்கிறோம். இப்போது விவசாயிகளுக்கு வந்து இந்த பகுதியில் எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த பவானி ஆற்று நீரை நம்பி எவ்வளோ பாசன வசதி இருக்குது, இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்? ஏற்கனவே வந்து இப்போ இந்த வருஷம் ஆரம்ப கட்டத்திலே வந்து வறட்சி ஏற்பட்டு திரும்பி மழை கொஞ்சம் தண்ணி வந்தனால தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இது ஆயிரக்கணக்கான ஏக்கர் இன்றைக்கி வாழை பயிர் செஞ்சுட்டுருக்கிறாங்க. குடிநீருக்கு இருக்கிற தண்ணி தான் தட்டுப்படாத இருக்குது. இப்போ இது மீண்டும் வறட்சி அதிகமாச்சுன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழையை காப்பாற்ற முடியாது, குடிநீருக்கு ஆபத்து வந்துடும். ஆகவே வந்து உடனடியாக அரசாங்கம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்து தடுப்பணை கட்டி கொடுத்தாங்கன்னா இனிமேல் எதிர்காலத்திலேயாவது வந்து இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். நடப்பாண்டில் பருவமழை என்பது பொய்த்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது தற்பொழுது ஏற்பட்டுள்ள ஒரு இயற்கை மாற்றம் வெளிப்படையாக காட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதிர்கால திட்டமாக இந்த டொமான் பாறை எனக்கூடிய இடத்தில் தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை சேமித்தால் மட்டுமே மேட்டுப்பாளையம் மற்றும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய திருப்பூர் குடிநீர் திட்டங்கள் மற்றும் 17 ஊராட்சி குடிநீர் திட்டங்கள் அது மட்டுமல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நம்பிக்கை என்பது உறுதிப்படுத்தப்படும். எனவே தமிழ்நாடு அரசு அந்த இடைப்பட்ட ஓராண்டில் இதற்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி விரைந்து டொமான் பாறை என்ற இடத்தில் அதாவது தடுப்பணையை கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் ஆய்வுக்கு உட்படுத்தி இறங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் தங்களது கோரிக்கையை முன்வைக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.